கர்த்தருக்கு சந்தோஷமா இருக்கலாம். வலது கரத்தை ஊற்றி அழலியா சொல்லலாமா? இன்னும் சத்தமா? கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஒரு சில பாடல்களையும் பாடி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்தலாம். நம்ம இதில் பாசுரம்மா வந்து பாடும்போது நம்மளால் இணைந்து ஸ்கிரீனில் நல்லா பார்த்து கைகளை தட்டி நல்ல விடுதலையோடு நம்ம ஆராதிக்கலாம். அல்லேலூயா. இந்த நாளிலும் உற்சாகமாய் வந்த எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்ம ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். பாட்டு புக்கில் 36வது பாடல், தூயாதி தூயவரை உமது புகழை நான் பாடுவேன். நம்ம ஆலயத்துக்கு வருவதே கர்த்தரை புகழுவதற்காக தான். நல்ல அவரை போற்றி புகழ்ந்து அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். தூயாதி தூயவரை உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறு என்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறு என்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி கரங்களை தட்டி உமது புகழை நான் பாடுவேன்.
பாரலோகில் இடமுண்டு என்றவரே, பாரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரலோகில் இடமுண்டு என்றவரே, பாரிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறு என்ன வேண்டும்? உயிருள்ள வாரில் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். வசனத்தை தேனாய் சொரிந்திட்டீரே, வசனத்தில் தேறிட செய்திடுவீர். வசனத்தை தேனாய் சொரிந்திட்டீரே, வசனத்தில் தேறிட செய்திடுவீர். பாரில் எனக்கு உயிருள்ள வாரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு உயிருள்ள வாரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். அன்பினை சிலுவையில் காட்டினீரே, அயலானை நேசிக்க உதவிடுவீர். அன்பினை சிலுவையில் காட்டினீரே, அயலானை நேசிக்க உதவிடுவீர். பாரில் எனக்கு பாடும். பாரில் எனக்கு வேறு என்ன வேண்டும்? புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். இந்தியா முழுவதும் இயேசு நாமம் இதலை முறையினில் பரவ வேண்டும். இந்தியா முழுவதும் இயேசு நாமம் இதலை முறையினில் பரவ வேண்டும். பாரில் எனக்கு வேறு என்ன வேண்டும்? உயிருள்ள வாரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறு என்ன வேண்டும்? உயிருள்ள வாரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். உயிருள்ள காலம் வரை என்ன செய்ய வேண்டும்? கத்தாதி கத்தரை புகழ் பாட வேண்டும். உயிருள்ள காலம் வரை என்ன செய்ய வேண்டும்? கத்தாதி கத்தரை புகழ் பாட வேண்டும். நித்திய காலம் வரை என்ன செய்ய வேண்டும்? கத்தாதி கத்தரை புகழ் பாட வேண்டும். நித்திய காலம் வரை என்ன செய்ய வேண்டும்? கத்தாதி கத்தரை புகழ் பாட வேண்டும். பாரிசுத்தரே, நீர் பாரிசுத்தரே, பாரிசுத்தப்படட்டும் உம் நாமமே. பாரிசுத்தரே, நீர் பாரிசுத்தரே, பாரிசுத்தப்படட்டும் உம் நாமமே. வாழ்வு ஒன்று வாழ்வது உமக்கு, வேறு அந்த விருப்பமும் வேண்டவே வேண்டாம். வாழ்வு ஒன்று வாழ்வது உமக்கு, வேறு அந்த விருப்பமும் வேண்டவே வேண்டாம். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். அல்லேலூயா. உயிருள்ள காலம் வரை கர்த்தரை புகழ வேண்டும். ஜீவனுள்ள காலம் வரை கர்த்தரை புகழ வேண்டும். நித்திய காலம் வரை நித்தியமா நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. அடுத்த பாடலாக
எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில், வியாதியில், என் பிரயாசங்களில் எல்லாத்துலேயும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். நல்ல ஒரு பழைய பாடல் சகோதரி சாரா நவரோஜ் எழுதினது. எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில், வியாதியில், என் பிரயாசங்களில் என்றுமே அவர் போதுமானவர். கரங்களை தட்டி உற்சாகமாக நல்ல வாய்களை விரிவாய் திறந்து குருவி வந்து ஆகாரத்தை போடும்போது அந்த குருவிகள், குட்டி சின்ன குருவிகள் எல்லாம் ஆண் என்று வாங்கி கொள்ளுகிறது. நிறைய குட்டி குஞ்சுகள் இருக்கும்போது அது எதெல்லாம் வாயை திறக்குதோ அதுக்கெல்லாம் அவங்க மம்மி சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரை துதிப்போம். கர்த்தர் நன்மையால் நிரப்புவார். எந்த இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர், ஆபத்தில், வியாதியில், என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில், வியாதியில், என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். எந்த இயேசு எனக்கு நல்லவர். கரங்களை உற்சாகமாய் தட்டி ஆபத்தில், வியாதியில், என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில், வியாதியில், என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கல்வாரி மாலை மேல் ஏறி முள்முடி சிரசில் சூடியே சூழ்நிலையும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? போதுமானவர். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். நிச்சயமாகவே இந்த பாடல் படியே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு பாடல் ஆண்டவருடைய வருகை குறித்து
ஒரு முறை தலைவி ஜெயலலிதா அம்மா எங்கள் பகுதிக்கு வரும்பொழுது இந்தா வந்து விட்டார், இந்தா வந்து விட்டார், இந்தா வந்து விட்டாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. 1 மணி ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, வந்து கொண்டே இருக்கிறார், வந்து விட்டார், வந்து விட்டார். ஆனால் அந்த அம்மா கிளம்புனாங்களா என்னன்னே தெரில. சென்னையிலேருந்து கிளம்பி வந்துக்கிட்டே இருக்காங்க. அங்கங்கே கும்பல், அங்கங்கே அவங்க பேசணும், அங்கங்கே எங்களுக்கு ஆதரிங்கன்னு சொல்லி ஓட்டு போடும் பொழுது எங்கள் பகுதிக்கு வருவதற்கு பல மணி நேரம். கூட்டம் குறையவே இல்லைங்க, கூட்டம் குறையவே இல்லை. பல மணி நேரம் வந்து விட்டார். சரி இப்போ வந்துருவாங்கன்னு பார்த்தா பல மணி நேரம் கழித்து ஒரு 10 நிமிஷம் அந்த அம்மா நின்று பேசிட்டு போனது எனக்கு இன்னும் சிறு பிள்ளையில் ஞாபகம் இருக்குது. அப்போ அவங்களுக்கே அப்படி ஆண்டருடைய அவங்க தலைவி வருவதற்கு அப்படி காத்து கொண்டு மணியை பார்க்கல, நேரத்தை பார்க்கல, நின்றுட்டுருக்குறாங்க. வெயில் இரவு ஆயிடுச்சு, அதுலேயும் பார்க்காதபடி தலைவனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு வாஞ்சியோடு நிற்கிறாங்க. நம்ம ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை அழைத்துக் கொள்வதற்கு வருவார். அந்த வாஞ்சையோடு நல்ல ஒரு வருகை குறித்த ஒரு பாடல் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாமா? ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. அந்த நம்ம இப்படியே நம்ம ஆராதிச்சுட்டே இருக்கும்போது அந்த நாள் வரும்பொழுதுதான் அதனுடைய பாக்கியம் நமக்கு தெரியும். பிள்ளைகளெல்லாம் படித்து 1 வருஷமாக படித்து எப்போ எக்ஸாம் வரும், எப்போ ரிசல்ட் வரும்னு காத்திருந்தாங்க. அந்த ரிசல்ட்டு மார்க் வந்த பிறகு தான் கூடவோ குறைச்ச நல்ல மார்க் ஆண்டவர் கொடுத்து சேருவதற்கு ஒரு நல்ல கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக பாடவும். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. நம் இயேசு ராஜா வருவான், எந்தன் சுத்தரி சேருங்கள் என்பார். நம் இயேசு ராஜா வருவான், எந்தன் சுத்தரி சேருங்கள் என்பார். ஆகா நாம் அங்கு சேர்ந்திடுவோம், ஆகா நாம் அங்கு சேர்ந்திடுவோம். ராஜாதி ராஜன்
ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்து தெய்வ சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்மை அர்ப்பணித்து ஆண்டோடைய சமூகத்தில் ரத்தத்தினால கழுவப்படணும். ஒரு பால் பாத்திரம் என்று சொன்னால் பால் வாங்குவதற்கு முன்னாடி அந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கிறதா என்று சொல்லி நல்ல கழுவி அதை பார்த்து அந்த பாலை வாங்குகிறோம். இல்லாவிட்டால் அந்த பால் கெட்டு போய் விடுகிறது. அதுபோல் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம் நம்ம உள்ளே இருப்பதற்கு, நாம் கர்த்தருடைய வழிகளில் நடப்பதற்கு அனுதினமும் சுத்தம் பண்ண வேண்டும். அனுதினமும் இருதயத்தை ஆண்டவரே சுத்தம் செய்யும் என்று சொல்லி ஆண்டவரே ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் மனம் திறந்து வரும் பொழுது எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய பாரங்கள், நம்முடைய கவலைகள், நம்முடைய பாவ சுமைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு நீக்குகிற தேவனாக இருக்கிறார். ஒரு நிமிடம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி கடந்த நாட்களில் நம்ம செய்தி கேட்டது போல, போன வாரத்தில் செய்தி கேட்டது போல, ஆண்டவரே எங்களிடத்தில் அப்படிப்பட்ட தீய எண்ணங்கள் வேண்டாம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை எங்களுக்கு அந்த பொறாமையான எண்ணங்கள், மேட்டுமையான எண்ணங்கள் ஆண்டவரே வேண்டாம் ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறார், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், நானோ சிறுமையும் எளிமையுமானவன், ஆண்டவரே என்மேல் நினைவாயிரும், என்னை விடுவிக்கிறவர் என்று சொல்லி ஆண்டவரே தாமதியாதேயும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் தாழ்த்துகிறார். ஆண்டவரே நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், உம்முடைய கரத்தில் வாங்கி உம்முடைய கரத்தில் நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை உள்ளம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் அவரை நல்ல முதிர் வயது வரைக்கும் நல்ல ராஜாவாக உயர்த்தி அவருடைய அடுத்த பிள்ளையை ராஜாவாக பார்த்து நல்ல ஓட்டம் ஓடி முடித்து சரித்திரம் படைத்திருக்கிறார். அதுபோல ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாமுடைய கிருபைதான் ஆண்டவரே. நாங்கள் வாழுவது, கொடுப்பது, ஆண்டவரே ஆலயத்துக்கு வருவது, ஆலயத்தில் நிலைத்திருப்பது எல்லாமுடைய கிருபைதான் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? தீய வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத எண்ணங்கள் எல்லாவற்றையும் அகற்றும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு பாடலை பாடலாம். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவினே சப்பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவினே சப்பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோடி தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே யோவேளையில் ஆடியாரின் ஜம்பாரீரோ. ஆரூபியே யோவேளையில் ஆடியாரின் ஜம்பாரீரோ. மாறும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணாமல் அலங்கோலத்தை ஒப்பு கொடுப்போம். தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணாமல் அலங்கோலத்தை மனம் நோந்து மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நோந்து மருளுகிறேன். பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோடி தீடும் சுத்த ஜோதியே. ஆரோபியே யோவேளையில் ஆடியாரின் ஜம்பாரீரோ. ஆரோபியே யோவேளையில் ஆடியாரின் ஜம்பாரீரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்
உதித்த ஜோதியே ஆரூபியே யோவேளையில் ஆடி அஞ்சம் மாறீரோ ஆரூபியே யோவேளையில் ஆடி அஞ்சம் மாறீரோ. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம விடுதலையோடு ஆண்டவர் ரத்தம் நம்மளை பரிசுத்தப்படுத்தினது. எல்லா அசுத்தத்தையும், எல்லா இருதயத்தில் காணப்படுகிற பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ரத்தம் இப்பொழுது மாற்றி இருக்கிறது. நம்ம விடுதலை பெற்றிருக்கிறோம். நல்ல விடுதலையோடு ஆண்டவருடைய நாமத்தை நம்ம துதிப்போம். அவர்கள் செங்கடலை பிளந்து வந்த பொழுது ஆண்டவர் சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி அவர்கள் துதித்தார்கள். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. துதியை ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற துதியை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதில் மகிமைப்படுகிறார், அதை ஆசீர்வதிக்கிறார். அதன் மூலமாய் நமக்குள்ள ஆசீர்வாதங்கள் வருகிறது. யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம். சிறு பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. நானும் ஆண்டவரே கர்த்தாவே உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறேன், நானும் உம்மை துதிப்பேன். நானோ காலையிலே உம்முடைய ஆண்டவரே மன மகிழ்ச்சியுடன் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். யார் துதித்தாங்களோ இல்லையோ, ஆனால் தாவீது சொல்லுகிறார், நானோ காலையிலே அதிகாலையிலே எழுந்து உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஓ ராதரா சதனமா ரிமாதர பல பௌஷதனமா. ஹல்லேலூயா. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பலப்படுத்துகிற கர்த்தர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என் தேவன் ஆண்டவரே என்னுடைய குறைகள் எல்லாவற்றையும் மகிமையிலே நிறைவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அங்களுமை துதிக்கிற ஆண்டவரே. 5 அப்பத்தை எடுத்து 5000 பேருக்கு கொடுத்து மீதமெடுக்க செய்கிற தேவன், மீதமெடுக்கிற செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு துளியை பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அமை துதிப்ப சத்தம் போதாத ஆண்டவரே துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமை துதிக்கிற ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் துதி செய்ய தொடங்கின பொழுதே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். சத்துடைய கிரிகள் அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் துதிக்கும் பொழுது எரியோ கோட்டைகள் உடைந்தது. ஹல்லேலூயா. மகா ஆரவாரம், மகா ஆர்ப்பரிப்பு. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. சிறைச்சாலையுடைய கதவுகளை கூட உடைத்தெறிந்து பரிசுத்தவான்கள் வெளியே அழைத்து வருகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. விருத்தி அடைய செய்கிற தேவன், இவரை மென்மேலும் உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நன்றி பலிகள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாதை அணுகாதபடி பாதுகாத்தவன் ஆண்டவரே. தேவைகள் நெருக்கி நின்ற போது ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உதவிக்கரம் நீட்டினவர் ஆண்டவரே. கண்ணீரின் பாதையில நிகழ்த்த போது ஆண்டவரே கண்மணியே என்று சொல்லி அணைக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதுவரை நடத்தி வந்தீரேன். ஹல்லேலூயா ஆண்டவரே. மே மாதம் வரையில நடத்தி வந்தீரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியத்தின் பாதையில, குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, வியாதி நேரத்துல ஆண்டவரே பலப்படுத்துகிறவ ஆண்டவரே. வியாதியில என்ன செய்வோம், எங்க போவது, எந்த மருத்துவரிடத்தில் போவது என்று சொல்லி அங்கலாய்க்கிற நேரத்துல பலப்படுத்துகிறவ, விடுதலை கொடுக்கிறவ. ஹல்லேலூயா. அவரை நம்புகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் வாழ்க ராஜா, நீர் வாழ்க ராஜா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வாசனை வீசுகிற நாமம், உலகம் முழுவதிலும் வாசனை வீசுகிற ஒரு நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணுகிற நாமம், முழங்கால் யாவும் முடங்குகிற நாமம், சாத்தானின் சேனையை ஜெயித்த நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள்
உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் நன்றி பலி செலுத்த ஆண்டு விட்டு வர ஓடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஆமே ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி ஆமென் தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நெருங்கி நின்றபோது அற்புதமாக பெருக செய்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்தபோது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருங்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்தபோது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். அந்த நன்றி நிறைந்த ஒரு இருதயத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை கரங்களை தட்டி துதிப்போம். ஹalleluya உற்சாகமாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஹalleluya நன்றி 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 ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. பாதைகள் சூழ்ந்த பொழுதெல்லாம் ஆண்டவரே பாதைகள் எல்லாம் ஆண்டவரே தூதர்களை வைத்து எங்களை பாதுகாத்தீரே. எத்தனை நாச மோசங்கள், எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை மரண சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தது. எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனின் பாதையில திருப்பி விட்ட தேவனே உங்களை துதிக்கிறோம். உமக்கு மகிமையை செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். மாட்சிமை உள்ளவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாட்சிமை உள்ளவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாறிடாத என்னேசரே
துதிக்கு பாத்திரரே, மாறிடாத என் நேசரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இரட்சகர் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இரட்சகர் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம். எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கினதே, எந்தன் பலவீன நேரங்களில் உந்தன் பலன் என்னை தாங்கினதே. ஆத்துமாவை தேற்றினீரே, கிருபை கூர்ந்தவரே, ஆத்துமாவை தேற்றினீரே, கிருபை கூர்ந்தவரே, ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இரட்சகர் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இரட்சகர் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம். ஊழிய பாதையிலே எனக்கு உதவின மாதாயவே, ஊழிய பாதையிலே எனக்கு உதவின மாதாயவே, கெஞ்சுகிறேன் கிருபையினை உமக்காய் வாழ்ந்திடுவேன், கெஞ்சுகிறேன் கிருபையினை உமக்காய் வாழ்ந்திடவே, ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இரட்சகர் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் இரட்சகர் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை துதிக்க பாட ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாவீது சொல்லுகிறது போல, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நானோ ஜெபம் பண்ணுகிறேன் கர்த்தாவே, நானோ ஆண்டவரே உம்முடைய வசனத்தை உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறேன், நானோ ஆண்டவரே ஆண்டவரே வசனத்தின் பேரில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்லி அத்தனை பெரிய ராஜா
ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும் யார் கர்த்தரை சேவிக்கிறார்களோ இல்லையோ, நானோ என்று சொல்லி நானோ கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவரே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை ஆராதித்து நம்பிக்கொண்டு இருந்தது போல் ஆண்டவரே கர்த்தாவே நானோ உத்தமத்தில் நடப்பேன் என்று சொல்லி தன்னுடைய தீர்மானத்தை ஆண்டவரே சரித்திரம் படைத்த ஆண்டவரே காரியங்களை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நானோ நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட நம்பிக்கை தைரியத்தை ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதி ஸ்தோத்திர ஆராதனைகளை கர்த்தர் தயவாய் அங்கீகரித்து எங்களை ஏற்றுக்கொள்ளும். மீதி உள்ள பகுதிகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே.